தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மீனவர்கள் பிரச்சினை குறித்து ராஜபக்சேவுடன் பிரதமர் மோடி தொடர்ந்து பேச்சு. பார்லிமென்டில் அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தகவல். சென்னை அணியின் முதன்மை நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பு. கிரிக்கெட் சங்க கூட்டத்தில் பங்கேற்ற சீனிவாசனுக்கு நீதிபதிகள் சூடு. காஷ்மீர் ஜார்க்கண்டில் 3வது கட்ட தேர்தல். அச்சுறுத்தல்கள், குளிரை புறக்கணித்து ஓட்டளிப்பதில் மக்கள் ஆர்வம். விரிவான செய்திகள். தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் பிரதமர் மோடி பேசி வருவதாக லோக்சபாவில் மத்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்தார். தமிழக மீனவர் பிரச்சினை தொடர்பாக லோக்சபாவில் செவ்வாயன்று அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. தீர்மானத்தின் மீது பேசிய அதிமுக உறுப்பினர்கள், இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது தொடர்கதையாக நடப்பதாகவும் அதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பாதிக்கப்படும் மீனவர்களுக்கு தமிழக அரசு நிவாரண உதவிகள் அளித்து வருவதாக கூறிய அதிமுக உறுப்பினர்கள், இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்பது ஒன்றே மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்றும் வலியுறுத்தினர். Sri Lankan Navy, with brutal and violent attacks on our Indian fishermen on the high seas around our coastal areas of Tamil Nadu, are on the increase. It has become a sad tale continuing unabated. The small boats and travelers are captured and the catches are taken away by the Sri Lankan Navy personnel every now and then. Recently, 5 fishermen against whom false cases were foisted were sentenced to death by Higher Court of Sri Lanka. At every stage during the proceedings, financial assistance was extended for both legal expenses and the survival of their families. Totally, the sum of rupees 63.85 lakhs has been spent on these fishermen families. இதற்கு பதிலளித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், மீனவர் பிரச்சினையை தீர்க்க இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் பிரதமர் மோடி தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். இலங்கை கடல் எல்லையில் நுழைவதை தடுக்கும் வகையில் தமிழக மீனவர்களுக்கு GPS கருவிகளை வழங்க உள்ளதாகவும் அதன் மூலம் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படும் சம்பவங்கள் இருக்காது என்றும் சுஷ்மா கூறினார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அது பற்றி கருத்து கூற முடியாது என்றும் சுஷ்மா ஸ்வராஜ் கூறினார். நடுக்கடலில் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் 600 படகுகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் திங்கட்கிழமையன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். நள்ளிரவு கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தினர். 20க்கும் மேற்பட்ட படகுகளில் உள்ள வலைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை அறுத்தெறிந்து கடலில் வீசி எறிந்தனர். அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் அவசரமாக கரை திரும்பினர். நாங்கள் கடலுக்கு இருக்கும்போது கட்சி நேவி வந்து மறிச்சு போட்டிருந்தாப்புல எல்லாரும் கம்பு மடையெல்லாம் வெட்டி விட்டு போட்டுல திரும்பி வந்துருச்சு. திரும்பி வந்து அவங்க இன்னைக்கு போன போட்டுல நிறைய போட்டு ஒரு போட்டுக்கு வந்து 40,000 50,000 ரூபாய்ட்டா அடி விடுது. இதான் நடந்தது. ஒரு நாளும் தொழில் பார்க்கவும் முடியல, செய்யவும் முடியல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு. மீனவர்களின் பிரச்சினையில் நிரந்தர முடிவு எட்டப்படாத வரை இலங்கை கடற்படையினரின் அட்டூழியம் தொடர்ந்து நீடிக்கும் என்று மீனவ அமைப்புகள் அச்சம் தெரிவித்துள்ளன. பேட்டிங்கில் ஈடுபட்ட சென்னை அணியின் முதன்மை நிர்வாகி குருநாத் மெய்யப்பன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிரிக்கெட் வாரியத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு IPL கிரிக்கெட் போட்டியின் போது நடந்த ஸ்பாட் பிக்சிங் மற்றும் பெட்டிங் முறைகேடுகள் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் செவ்வாயன்று TS தாக்கூர் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பெட்டிங்கில் ஈடுபட்டதாக முகுல் முத்கல் குழு அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முதன்மை நிர்வாகியும் அணி உரிமையாளர் சீனிவாசனின் மருமகனுமான குருநாத் மெய்யப்பன் மீது கிரிக்கெட் வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். குருநாத் மெய்யப்பன் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீதான நடவடிக்கையை கிரிக்கெட் வாரியத்தின் ஒழுங்கு நடவடிக்கை குழுதான் எடுக்க வேண்டும் எனவும் வாரிய தலைவர் பதவியிலிருந்து விலகி இருக்கும் சீனிவாசன் அதில் தலையிடக்கூடாது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஸ்பாட் பிக்சிங், பெட்டிங் புகார்கள் குறித்த விசாரணை முடியும் வரையில் கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து ஒதுங்கியிருக்கும்படி உத்தரவிட்ட பிறகும் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் கூட்டங்களில் பங்கேற்றதற்காக சீனிவாசனுக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். அது தவறு என்று ஒப்புக்கொண்ட சீனிவாசன் தரப்பு வக்கீல் அதற்காக வருத்தமும் தெரிவித்தார். IPL ஊழல் வழக்கில் புதனன்று நீதிபதிகள் இடைக்கால உத்தரவை பிறப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உரிமையாளர் என 2 பதவிகளையும் சீனிவாசன் வகிப்பது தொடர்பாகவும் உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் 3ஆம் கட்ட சட்டசபை தேர்தல் செவ்வாயன்று விறுவிறுப்பாக நடந்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 3வது கட்டமாக பத்கம், புல்வாமா, பாரமுல்லா மாவட்டங்களுக்குட்பட்ட 16 தொகுதிகளில் செவ்வாயன்று தேர்தல் நடந்தது. 13.69 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 1871 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. பத்கம் மாவட்டம் பீர்வா தொகுதியில் போட்டியிடும் முதல்வர் உமர் அப்துல்லா உட்பட 144 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். கடந்த வாரம் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள ஊரி ராணுவ முகாமில் பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலுக்கு பிறகும் தேர்தலை புறக்கணிக்க பிரிவினைவாத அமைப்புகள் விடுத்த வேண்டுகோளை புறக்கணித்தும் காலை 7 மணி முதல் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் மக்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்தனர். மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் மிகுந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தலைநகர் ராஞ்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்குட்பட்ட 17 தொகுதிகளில் 3வது கட்ட தேர்தல் நடந்தது. முன்னாள் முதல்வர் பாபுலால் மராண்டி உட்பட 289 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 50.17 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 3434 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. மாவோயிஸ்ட் அச்சுறுத்தலை புறக்கணித்து வாக்காளர்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்தனர். ஒருபுறம் தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்த அதே சமயத்தில் கிருதி மாவட்டத்துக்குட்பட்ட தன்வார் தொகுதிக்குட்பட்ட காட்டு பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் பயங்கர துப்பாக்கிச் சண்டை நடந்தது. சண்டையில் இரு தரப்பிலும் உயிரிழப்பு குறித்து தகவல் இல்லை. மாலையில் ஓட்டுப்பதிவு முடிந்த நிலையில் ஜார்க்கண்டில் 59%, ஜம்மு காஷ்மீரில் 58% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதாவை அமோக வெற்றி பெற வைக்கும் மனநிலையில் ஜார்க்கண்ட் மக்கள் இருப்பதாக பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 3வது கட்ட தேர்தல் செவ்வாயன்று நடந்த நிலையில் 4வது கட்ட தேர்தல் நடக்கவுள்ள தன்பாத் மாவட்டத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். மத்தியில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வலுவான அரசு அமைந்ததைப் போல ஜார்க்கண்டிலும் பாரதிய ஜனதா தலைமையில் வலிமையான அரசு அமைவதை உறுதி செய்யும்படி வாக்காளர்களுக்கு மோடி வேண்டுகோள் விடுத்தார். மெஜாரிட்டி ஆட்சி அமைந்த மட்டுமே மக்களின் விருப்பப்படி அந்த அரசு செயல்பட முடியும் என்று கூறிய மோடி, கூட்டணி ஆட்சி அமைந்தால் மக்கள் நலன் புறக்கணிக்கப்பட்டு புரோக்கர்களின் விருப்பப்படித்தான் அரசு செயல்படும் என்றார். ஜார்க்கண்ட் மக்களின் மனநிலையை நோக்கும்போது பாரதிய ஜனதாவை முழு மெஜாரிட்டியுடன் ஆட்சியில் அமர்த்த தயாராகிவிட்டார்கள் என்பது தெளிவாக தெரிவதாகவும் மோடி நம்பிக்கையுடன் கூறினார். ஜார்க்கண்ட் 14 साल का हुआ है. 14 से 18 के साल में झारखंड को सबसे ज्यादा परवरिश की जरूरत है, सबसे ज्यादा देखभाल की जरूरत है. झारखंड के 5 साल इतने महत्वपूर्ण है. अगर इस बार झारखंड मजबूत बन गया तो 100 साल तक झारखंड की तरफ किसी को देखना नहीं पड़ेगा. 40 ஆண்டுகளாக வறுமையை ஒழிப்பதாக சொல்லியே ஏழைகளின் கனவுகளை காங்கிரஸ் நாசமாக்கியதாகவும், ஏழைகளால் வங்கிகளின் வாசல்படியை கூட மிதிக்க முடியாத நிலை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததாகவும் கூறிய மோடி, ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் ஏழைகள் வங்கிக் கணக்கு துவங்குவதை தான் உறுதி செய்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் சிறையில் இருந்து தப்பிச் செல்ல முயன்ற போது நடந்த மோதலில் 5 கைதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 13 கைதிகள் தப்பிச் சென்றனர். ஜார்க்கண்ட் மாநிலம் மேற்கு சிங்பூம் மாவட்டத்தில் உள்ள சாய்பாசா நகரில் சிறைச்சாலை அமைந்துள்ளது. இச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 18 கைதிகள் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். மீண்டும் சிறைக்கு வேனில் அழைத்து வரப்பட்டனர். சிறையின் 2வது கேட்டுக்குள் வேன் நுழைந்தபோது கைதிகள் சிறை அதிகாரிகள் மீது மிளகாய் பொடியை தூவிவிட்டு வண்டியிலிருந்து இறங்கி மெயின் கேட்டை தாண்டி ஓடினர். மிளகாய் பொடியை தூவியதால் முதலில் நிலைகுலைந்த பாதுகாப்பு அதிகாரிகள் பிறகு சுதாரித்துக் கொண்டு தப்பி ஓட முயன்ற கைதிகளை விரட்டிச் சென்றனர். அப்போது பாதுகாப்பு அதிகாரிகள் சுட்டதில் 5 பேர் கொல்லப்பட்டனர். மற்ற 13 கைதிகள் தப்பி ஓடிவிட்டனர். தப்பி ஓடிய கைதிகளை சாய்பாசா போலீசார் தேடி வருகின்றனர். பிரதமரை யார் வேண்டுமானாலும் விமர்சிக்க உரிமை உண்டு என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி செவ்வாயன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் நடந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாசிடம் கூட்டணியிலிருந்து பாமகவும் வெளியேறும்படி சுப்பிரமணிய சாமி கூறியிருப்பது குறித்து கேட்டபோது அவரின் கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்பவில்லை என்றார். பிரதமரை யார் வேண்டுமானாலும் விமர்சிக்க உரிமை உண்டு என்றும் கூறிய ராமதாஸ், பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்துள்ள வைகோ கூறிய குற்றச்சாட்டுகளில் சிலவற்றில் தங்கள் கட்சிக்கும் உடன்பாடு உள்ளதாகவும் தெரிவித்தார். பிஜேபி அரசு நானும் விமர்சனம் பண்றது ஒன்றும் தவறு இல்லை. அவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்குமான ஒரு
பிரதமர். அவர் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல. அதனால என்னை பொறுத்தவரை யார் தவறு செய்தாலும் நான் விமர்சனம் பண்ணுவேன். தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகர்களில் பாமக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியினருடன் வன்னிய சங்கத்தினரும் பங்கேற்றனர். நெல்லை அருகே மழையினால் உடைந்த அணைக்கட்டை சீரமைக்கும் பணியில் அரசை எதிர்பார்க்காமல் பொதுமக்களே களமிறங்கியுள்ளனர். சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தில் பெய்த பருவமழையால் நீர்நிலைகள் நிரம்பின. பெரும்பாலான இடங்களில் குளங்கள் மற்றும் வாய்க்கால்களில் உடைப்பெடுத்து தண்ணீர் வீணாகியது. தாமிரபரணியின் கிளை நதியான பச்சையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் திடியூர், தமிழாக்குறிச்சி, பூக்குழி போன்ற கிராமங்கள் பாதிக்கப்பட்டன. தமிழாக்குறிச்சி அணைக்கட்டில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகிய நிலையில் அணைக்கட்டை சரி செய்ய அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அரசு நடவடிக்கை எடுப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் கிராம மக்களே ஒன்றிணைந்து ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலித்து ஜேசிபி இயந்திரம் மூலம் அணைக்கட்டை சீரமைக்கும் பணியில் இறங்கியுள்ளனர். ஒரு 500 குடும்பங்களைச் சேர்ந்த 550 ஏக்கர்களுக்கு மேல் உள்ள நிலங்களை பயிர் சாகுபடி ஆகுது. இந்த அணைக்கட்டு வந்து சுமார் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே இடிஞ்சு போச்சு. இதை நாங்கள் வருஷம் வந்து பராமரித்து இந்த அணைக்கட்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கபடி மண்ணெல்லாம் அடைச்சி கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகுது. இந்த இப்போ அணைக்கட்டில் வந்து இப்போ நடைபெற்ற மராமத்து பணிகளை கூட வந்து நாங்களாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஒவ்வொரு இந்த 4 கிராமங்களையும் உண்டியலை குலுக்கி தெருவா விவசாயிகள்கிட்ட உண்டியல் மூலமாக வசூல் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இருக்குங்கிற அரசுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துருச்சு. தமிழாக்குறிச்சி அணைக்கட்டு மூலம் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பயனடைந்து வரும் நிலையில் அரசின் மெத்தன போக்கு மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஊதிய உயர்வு, ஓய்வூதிய நிலுவை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். சென்னை பல்லவன் போக்குவரத்து கழகத்தில் 31,000 தினக்கூலி தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு பிரச்சினை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர் அமைப்பினர் போராடி வருகின்றனர். இந்நிலையில் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பல்லவன் பணிமனை முன் தொழிற்சங்கத்தினர் செவ்வாயன்று போராட்டம் நடத்தினர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் மேலாண்மை இயக்குநர் வாகனத்தை சேதப்படுத்தினர். பணிமனையில் இருந்த அதிகாரிகளின் அறைகளும் சேதப்படுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையில் தொழிலாளர்கள் 2 காயமடைந்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கம் தவிர்த்து மற்ற அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் மேலாண்மை இயக்குநருடன் பேச்சு நடத்தப்பட்டது. இப்பிரச்சினையில் தீர்வு ஏற்படுத்த இம்மாத இறுதி வரை அதிகாரிகள் அவகாசம் கோரியதாகவும் அதை ஏற்று தற்போதைய போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் தொழிலாளர்கள் அமைப்பினர் தெரிவித்தனர். நாங்கள் ஏற்கனவே காலையில் உங்களிடம் தெரிவித்திருக்கிற அந்த 5 கோரிக்கைகள் சம்பந்தமாக நம்முடைய போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குனர், காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் இன்றைய தினம் பேசியிருக்கிறோம். நாங்கள் சொல்லியிருக்கிற தகவல்களை சிலது கழக மட்டத்தில் முடிக்க முடியும், அவைகளை தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டோம். அவைகளுக்கு இந்த மாத இறுதிக்குள் தீர்வு காண்பதாகவும், டிஏ வழங்குவது, தின ஊதியத்தை உயர்த்தி வழங்குவது போன்ற விஷயங்களை அரசுக்கு பரிந்துரை செய்து அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளை செய்யவேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார். டிசம்பர் 19ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள வேலை நிறுத்த போராட்டத்திற்கு இன்னும் கால அவகாசம் இருப்பதாக தெரிவித்த தொழிற்சங்கங்கள் அதற்குள் அரசு நல்ல முடிவு எடுக்கும் என நம்பிக்கை தெரிவித்தனர். வீடுகளில் நூலகம் அமைத்து குழந்தைகளுக்கு வாசிக்கும் ஆர்வத்தை பெற்றோர் ஏற்படுத்த வேண்டும் என்று அப்துல் கலாம் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனம் மற்றும் டெல்லி டெல்நெட் நிறுவனம் சார்பில் புதுச்சேரியில் நடந்த தேசிய நூலக மாநாட்டை முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் துவக்கி வைத்தார். ஒவ்வொரு வீட்டிலும் தினமும் 1 மணி நேரம் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் டிவி பார்க்கும் நேரம் குறைவதாக கூறிய கலாம், வீடுகளில் நூலகம் அமைத்து குழந்தைகளுக்கு படிக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்த பெற்றோர் முன்வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். I also suggested all the parents should start a small library in their own houses with approximately 10 to 20 books to begin with. The library should particularly have 10 children books, half of them, so that the children in the house can also cultivate reading habits at the early stage, looking at the parents reading quality books. TV time can slightly reduce, you don't mind. Dear young friend, please remember, home library is the greatest wealth than any other wealth.
reading and studying habit for 1 hour per day in home library will transform into great teachers, great leaders, great intellectuals, great engineers, great scientists. மாநாட்டின் துவக்க நாளில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்களும் மாணவர்களும் பங்கேற்றனர். தங்கம் விலை செவ்வாய்க்கிழமையன்று சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,704 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,463 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 39 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,660 ரூபாயாக இருந்தது. சபரிமலையில் கடந்த 2 நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் மத்திய அதிவிரைவு படை போலீசார் ஈடுபட்டனர். சபரிமலையில் தற்போது மண்டல கால பூஜை நடைபெற்று வருவதால் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்த சன்னிதான வளாகத்தில் மட்டும் 1600 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திங்கட்கிழமையன்று இரவில் திடீரென்று பக்தர்களின் கூட்டம் அதிகரித்தது. இதனால் பக்தர்கள் அனைவரும் கட்டுப்பாடின்றி 18ஆம் படி முன்பு திரண்டனர். VIP வழி உட்பட அனைத்து பாதைகளிலும் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இந்நிலையில் 18ஆம் படிக்கு முன்பு கடும் நெரிசல் ஏற்பட்டதால் ஆன்லைன் கியூவில் பக்தர்கள் அனுப்பப்படுவது நிறுத்தப்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய ரிசர்வ் போலீசாரும் பக்தர்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மத்திய அதிரடி படையினரின் துரித நடவடிக்கையால் பக்தர்களின் கூட்டம் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.